ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொள்ளு அடை இல்லைன்னா வெள்ளை காணத்தினால ஒரு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க, இளைத்தவனுக்கு எள்ளையும் கொளுத்தவனுக்கு கொள்ளையும் கொடுன்னு. அது மாதிரி உடம்பு குறைக்கணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாளாவது ட்ரை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அளவு கொள்ளு எடுத்துருக்குறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வெள்ளை காணம் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த 2 கப்பு அளவு கொள்ளை போட்டுட்டு இது கூடவே அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் ஒரு அரை கப்பு அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். நான் இங்கே நார்மலாக ரேஷன் உருண்டை அரிசி தான் சேர்த்துருக்குறேன். கூட ஒரு பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஊறி இருக்கக்கூடியதை நம்ம அரைக்க போட்டுடலாங்க. கூடவே ஒரு 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கூட இந்த அடைக்கு தேவையான உப்பு, காயப்பொடி 2 அரையும் போதே நம்ம சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு அரை கரண்டி அளவு ஜீரகம், நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொள்ளு இந்த மாதிரி பொங்கி வருங்க. இப்போ இந்த மாவில் சேர்க்கறதுக்கான தாளிப்புங்க, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், இது இவ்வளவும் போட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மாவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறது உங்களோட ஆப்ஷன் தான். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல அடையாட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. அடையாட்டு சுடும்போது கொஞ்சம் லைட்டாக தான் இது ட்ரை பண்ண முடியும். இந்த மாவு கொஞ்சம் கட்டியமாக தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேங்க. இந்த ரெசிபி வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட வெயிட்டை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.